அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10th பாலிட்டியில் இருக்கிற ஒரு முக்கியமான 50 கொஸ்டின் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார்? ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா. செகண்ட் கொஸ்டின், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 154. தேர்ட் கொஸ்டின், யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. ஃபோர்த் கொஸ்டின், குடியுரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 8 முறை. ஃபிஃப்த் கொஸ்டின், தொடக்க கல்வி பெறும் உரிமை எது? ஆன்சர் பிரிவு 21 கீழ் ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் குறித்து கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் பகுதி 4 சட்டப்பிரிவு 36 முதல் 51 வரை. செவன்த் கொஸ்டின், 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2002. எய்த்து கொஸ்டின், இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் மாநிலம்? ஆன்சர் பஞ்சாப், 1951ஆம் ஆண்டு. நைன்த் கொஸ்டின், தேசிய சீராய்வு ஆணையம் யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது? ஆன்சர் எம்.என். வெங்கடாசலயா. 10th கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? ஆன்சர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். 11வது கொஸ்டின், நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். 12வது கொஸ்டின், யார் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும்? ஆன்சர் குடியரசு தலைவர். இதிலே மாநிலங்களவைன்னு வந்தால் துணை குடியரசுத் தலைவர் வருவார். 13வது கொஸ்டின், எந்த சட்டப்பிரிவின்படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலே மேற்கொள்ளப்பட வேண்டும்? ஆன்சர் பிரிவு 77. 14வது கொஸ்டின், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 முறை. 15வது கொஸ்டின், இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் பதவியை போன்றது? ஆன்சர் அமெரிக்கா. யார் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும்? ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். 17வது கொஸ்டின், பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 78. 18வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடும் பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 72. 19வது கொஸ்டின், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 18 உறுப்பினர்கள். 20வது கொஸ்டின், தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 39 உறுப்பினர்கள். இதில் 2 மாநிலங்களவையும் மக்களவையும் சேர்த்து மொத்த உறுப்பினர்கள்னு கேட்டால் 57 ஆன்சர் வரும். 21வது கொஸ்டின், மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பகுதி 4 152 முதல் 237 வரையிலான சட்டப்பிரிவுகள். 22வது கொஸ்டின், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆன்சர் ஆளுநர். 23வது கொஸ்டின், மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும்
சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 154. 24வது கொஸ்டின். பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டிற்கு ஒருமுறை நிதி ஆணையத்தை ஆளுநர் அமைக்கிறார்? ஆன்சர் 5 ஆண்டு. 25வது கொஸ்டின். மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட அவை எது? ஆன்சர் கீழவை. 26வது கொஸ்டின். ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்ட அவை எது? ஆன்சர் மேலவை. 27வது கொஸ்டின். விதான் பரிஷத் என்று அழைக்கப்படும் மன்றம் எது? ஆன்சர் சட்ட மேலவை. 28வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் எப்போது சட்ட மேலவை நீக்கப்பட்டது? ஆன்சர் 1986. 29வது கொஸ்டின். சென்னை, கொல்கத்தா, மும்பை ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1862ஆம் ஆண்டு ஜூன் 26. 30வது கொஸ்டின். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் காணப்படும் சிலையின் பெயர் என்ன? ஆன்சர் சமநீதி கண்ட சோழன். 31வது கொஸ்டின். இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு புதுடெல்லியில் நிறுவப்பட்டது. 32வது கொஸ்டின். அரசு நெறிமுறையுறுத்தும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 51. 33வது கொஸ்டின். பஞ்சசீலம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சமஸ்கிருதம். 34வது கொஸ்டின். அணிசேரா இயக்கத்தின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 120 நாடுகள். 35வது கொஸ்டின். இந்த இரு நாடுகளுக்கு இடையே பனிப்போர் நிலவியது? ஆன்சர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிற்கிடையே பனிப்போர் நிலவியது. 36வது கொஸ்டின். இந்தியா தனது முதல் பூமிக்கடியிலான அணு சோதனை திட்டத்தினை எந்த ஆண்டு எங்கு நடத்தியது? ராஜஸ்தானில் உள்ள பொக்ரானில் 1974ஆம் ஆண்டு. 37வது கொஸ்டின். இந்தியா தனது இரண்டாவது அணு சோதனையை எங்கு நடத்தியது? ஆன்சர் ராஜஸ்தான் 1998ஆம் ஆண்டு. 38வது கொஸ்டின். சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. 39வது கொஸ்டின். சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 8. 40வது கொஸ்டின். இந்தியாவின் அயலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஆன்சர் வெளி விவகாரங்கள் அமைச்சர். 41வது கொஸ்டின். ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு துரதிர்ஷ்டம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹெசாய்ட். 42வது கொஸ்டின். எந்த நாடு அதிக எண்ணிக்கையிலான அண்டை நாடுகளுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் சீனா மற்றும் ரஷ்யா. 43வது கொஸ்டின். சல்மா அணையை கட்ட எந்த நாட்டிற்கு இந்தியா உதவியது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். 44வது கொஸ்டின். இந்தியா எந்த நாட்டுடன் மிக நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆன்சர் வங்காளதேசம். 45வது கொஸ்டின். இடிமின்னல் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் பூடான். 46வது கொஸ்டின். இந்தியாவிலிருந்து பூடானுக்கு சென்ற புத்த துறவி யார்? ஆன்சர் குரு பத்மசம்பவா. 47வது கொஸ்டின். மக்மகான் எல்லைக்கோடு எந்த நாட்டுடன் தொடர்புடையது? ஆன்சர் இந்தியா, சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி. எந்த நாட்டின் மொழியை இந்தியா தனது அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்த்துள்ளது? ஆன்சர் நேபாளத்தின் மொழியை. 49வது கொஸ்டின். இந்தியா எந்த நாட்டுடன் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் பிரான்ஸ். 50வது கொஸ்டின்.
எந்த நாடு இந்திய குடிமக்களுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் தனது பல்கலைக்கழகத்தில் முதுமலை பட்டப்படிப்பை படிக்க ஆண்டுதோறும் 20 இடங்களை வழங்கி வருகிறது? ஆன்சர்: ஜப்பான்.